பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஆண்கள் என்ன பண்ணாங்க, பயங்கரமாக தொழிலெலாம் செஞ்சு பயங்கர திறமைகளை வளர்த்துக்கிண்டு சாகசங்களெல்லாம் செஞ்சு பெண்களை நிறைய சம்பாதிச்சு வீட்டிலே உட்கார வச்சு அவங்களுக்கு ஆடம்பர ஆசையை காட்டி பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆண்கள் பெருமுயற்சி எடுக்கிறார்கள். நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே இரு, அப்புறம் நகை வாங்கி கொடுக்கறது, அது வாங்கி கொடுக்கறது, சம்பளத்தை அப்படியே கொண்டு கொடுக்கறது, இப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆண்கள் பெருமுயற்சி எடுக்கிறார்கள். பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சமைச்சு போட்டுடுறாங்க. சமையலை ஆண்களை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதமாக பெண்கள் கருதுகிறாங்க. ஆண்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டால் போதும். அப்புறம் அதே மாதிரி அவனுக்கு சமைக்க தெரியக்கூடாது, அவனுக்கு சமையலை கற்றுக் கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு மட்டும் கற்றுக் கொடு. ஆண்களுக்கு சமையலை கற்றுக் கொடுத்துட்டா இப்போ ஆண்களை பெண்களால் அடிமைப்படுத்த முடியாது. இதுதான் பெண்களுடைய அந்த விதிமுறை, ஃபார்முலா. ஆண்களை இப்போ ஒருத்தர் ரெண்டு பேருமே அடிமைப்படுத்துவதற்கான போட்டி. ஆண்கள் என்ன பண்ணுறான், பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணுறான். நல்ல பணங்காசு எல்லாம் பணம் எல்லாம் சம்பாதிச்சு போடுறது, பெரிய பெரிய ஆடம்பர வீடுகளை கட்டுறது, வேலைக்கு போக வேண்டாங்கிற சலுகைகளை கொடுக்கறது, நகைகளை வாங்கி கொடுக்கறது எல்லாமே பண்ணுறான். அப்படி பணம் சம்பாதிக்க முடியாதவன் என்ன பண்ணுறான், அவளை அடிக்கிறது மூலமாகவும் திட்டுறது மூலமாகவும் அவளை அடிமைப்படுத்த பார்க்குறான். வன்முறையை காட்டி அவளை அடிமைப்படுத்த பார்க்குறான், அச்சுறுத்தி அடிமைப்படுத்த பார்க்குறான், கெட்ட வார்த்தையால் திட்டி அடிமைப்படுத்த பார்க்குறான். அப்படி ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நல்ல பெண்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆண்களை எப்படி அடிமைப்படுத்த நல்லா சமைச்சு போட்டு ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அவனுக்கு சமைக்க கற்றுறக்கூடாது, வீட்டில் உள்ள எந்த வேலையுமே செய்ய தெரிஞ்சிடக்கூடாது. ஆண்களை வீட்டில் ஒரு சோம்பேறியாக இருக்க வச்சு எதாக இருந்தாலும் வீட்டில் என்ன வேணாலும் அது பெண்களோட நினப்பு தான் அவனுக்கு வரணும். ஒரு குடிக்க தண்ணி குடிக்கணுன்னா கூட அவனுக்கு தண்ணி நினப்பு வராது, பெண்களோட நினப்பு தான் வரும். சாப்பாடு வேணுமா, பசிக்குதா, உடனே பெண்களோட நினப்பு தான் வரும். வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு பசிச்சதுன்னா உடனே பெண்ணோட நினப்பு தான் வரும். தாகம் எடுத்தாலும் பெண்ணோட நினப்பு தான் வரும். குளிக்க போகணுன்னாலும் பெண்ணோட நினப்பு தான் வரும். எதை எடுத்தாலும் வீட்டில் ஒரு சின்ன வேலை, சின்னதாக ஒரு தேவைன்னா கூட அவனுக்கு பெண்ணோட நினப்பு தான் வரும். அதான் அடிமைத்தனம்ங்கிறது. உனக்கு தண்ணி வேணும்னா அவனுக்கு தண்ணி தானே நினைக்கணும், தண்ணி எங்கே இருக்கோ போய் குடிக்கணும். ஆனால் தண்ணி வேணுமா அப்படின்னா வீட்டு கோரி கொண்டு கொடுத்துருவாங்க, பெண்கள் கோரி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ட்ரெஸ்ஸாக எல்லாம் அயர்ன் பண்ணி, ஏன் ட்ரெஸ் எங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பெண்கள் எடுத்து ரெடியாக. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆண்களை அடிமைப்படுத்துவதற்கான இதெல்லாம் ஃபார்முலா. சின்ன அவனை சோம்பேறி ஆக்கிடணும். வீட்டில் அவன் சோம்பேறி. அப்போ தான் இப்போ பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருப்பாங்க. அவன் சமைக்க கற்றுக்கிட்டாச்சுன்னா அவ்வளோதான். அவன் வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக்கிட்டான் அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களை அடிமைப்படுத்துவதற்கான அந்த வழிமுறைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் எப்படி ஆண்களை அடிமைப்படுத்துறது அப்படிங்கிறது, அப்போ வேறு ஒரு முயற்சியை தான் நம்ம வேறு ஏதாவது தான் கண்டுபிடிக்கணும். பெரிய சிரமமாக போயிடும். அப்படியானப்பட்ட உலகமாக இருக்குது.